Hi viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. இப்போ கவர்மெண்ட்னுடைய ரீசெண்ட் ரிலீஸ் பார்த்துருப்பீங்க about the freshener அதாவது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஃபார் த +2 ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, +1க்கு யூஸ் ஆகும். ஸோ போத் ஸ்டாண்டர்ட் பீப்புள் கேன் யூட்டிலைஸ் இட், மேக் யூஸ் ஆஃப் இட். அதுக்காக உங்களுக்கு அந்த சிம்பிளிஃபைட் மெத்தடை வீடியோவாக நாங்கள் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ ஆல் த என்டையர் வீடியோ கம்ப்ளீட்லி ஃப்ரம் த டாப் டு எண்ட் ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த எண்ட் ஆஃப் தட்டில் சிம்பிளாக ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கும், அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். மேக் செல்ஃப் எவாலுவேஷன், ரைட் யுவர் செல்ஃப் அஸ் அ டெஸ்ட் அண்ட் கெட் கரெக்ஷன் ஃப்ரம் யுவர் ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். +2 ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் 2021-22 சாப்டர் 1 எக்கனாமிக்ஸ் இன்ட்ரடக்ஷன், அதாவது பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பேசிக் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய அப்கிரேடேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிற மேக்ரோ. ஃபஸ்ட்டு மைக்ரோ லெவல்லேருந்து தான் மேக்ரோ போகணும். ஸோ மைக்ரோனுடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ இதில் 2 ஸ்டாண்டர்டுக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், +1 as well as +2. ஓகே, ஃபஸ்ட் லேர்னிங் அவுட்கம், அதாவது கற்றலின் நோக்கம். இதனால் நான் என்னென்ன சார் தெரிஞ்சுக்க போகிறேன், வாட் ஆர் த திங்ஸ் ஐ எம் கோயிங் டு கெயின் அப்படி. நம்பர் 1, டு அக்வயர் எ ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆன் த சப்ஜெக்ட். அதாவது அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் டெஃபினிஷன். நேச்சர்னா இங்கே பண்புன்னு அர்த்தம், டெஃபினிஷன் அப்படின்னா இலக்கணம். எல்லாத்துக்குமே இலக்கணம் முக்கியம், இலக்கணம் இல்லைனா எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினிஷன் இஸ் மஸ்ட். ஸோ நம்மளுடைய சாப்டர்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த 4 இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்: வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி அண்டு க்ரோத். அதனுடைய டெஃபினிஷன், அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய புக் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஃபைனலி டு நோ த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப்னா ஃபியூச்சர், இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வாட் இஸ் அ ஃபியூச்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் மீனிங். இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ன்ற டேர்ம் எப்படி வந்தது, இதனுடைய மீனிங் என்ன? The term from the word, the term of economics comes from the word Greek word. இது வந்து ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். அந்த கிரீக்லேருந்து வந்த ஒரு வேர்டு economikos. அப்படின்னா என்ன சார்? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். இட் இஸ் நத்திங் பட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். பழைய பேர் இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் எக்கனாமி, அரசியல் சார்ந்த ஒரு பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் நம்ம ஆல்ஃபிரட் மார்ஷல் who renamed in 19th century as economics அப்படின்னு அதை பேர் மாற்றி வச்சார். The term economic means management of household. It was earlier known as political economy and is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. ஓகே, இவங்கெல்லாம் யார், இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் யார், இவருடைய பேக்ரவுண்ட், இவர் எப்படி ஃபெமிலியர்னார், இந்த டீட்டெயிலை இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது இதனுடைய பண்புகள், இதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும். நம்பர் 1, இட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட் அண்ட் ஹவு அண்ட் ஒய் தே ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். இது ஏன் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்தோம்? ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த 2 இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ், அதாவது சப்ஜெக்டிவ் மேட்டர், அப்ஜெக்டிவ் மேட்டர். ஒன் இஸ் சப்ஜெக்டிவ் மேட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் மேட்டர். அதனால் இதை இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எ வைட் வெரைட்டி ஆஃப் டெஃபினிஷன். எ வைட் வெரைட்டி ஆஃப் டெஃபினிஷன்ஸ், டெஃபினிஷன்னா இலக்கணங்கள். paves the way to arrive a near complete agreement on the subject matter, the matter of economics. So in the for example, I am living in India, what are the sources available, இந்த சோர்ஸ் வச்சு நான் எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபர்தராக என்னென்னலாம் ஸ்டெப்ஸு the forthcoming ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் கொடுத்துட்டு போகலாம், இப்படி நான் இஃப் ஐ எம் பிளானிங் மீன்ஸ் தட் இஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் அப்சல்யூட் பிளானிங். இது வந்து ஒரு பிளானிங் தான். அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர். நெக்ஸ்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன், இது எதை பேஸ் பண்ண, அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த 4 டெஃபினிஷன், ஈச் ரெஃபரிங் டு எ பர்டிகுலர் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜை பற்றி தான் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஆஃப் த க்ரோத் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, த 4 மெயின் டெஃபினிஷன்ஸ். நம்மளோட எக்கனாமிக்ஸ்ன்றது அப்சல்யூட்லி பேஸ்ட் ஆன் த 4 மெயின் டெஃபினிஷன். Adam Smith wealth definition representing the classical era. Why it is said to be classical era? Classical na பழமையான, தொன்மையான அப்படின்னு அர்த்தம். That is why they termed as a classical era. Next, Marshall welfare definition representing the neo-classical. அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால அதை என்னன்னு சொல்லிட்டோம், நியோ கிளாசிக்கல். ஸோ இப்போ நம்ம இங்கே குயிக்காக கெஸ் பண்ண வேண்டியது, ஸ்மித் அப்படின்னாவே என்ன வரணும் உங்களுக்கு, வெல்த் டெஃபினிஷன். மார்ஷல் வெல்ஃபேர். வெல்த்துக்கும் வெல்ஃபேருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இயற்கையாக கிடைக்கிற எல்லா விஷயமும் வெல்த். அதில் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வாட் ஆர் த சேஞ்சஸ் வி ஆர் மேக்கிங், ஹவு வி ஆர் யூட்டிலைசிங் தட் சோர்ஸ் இஸ் வெல்ஃபேர். அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற நலத்திட்டங்கள், அது பேஸ் பண்ணது வெல்ஃபேர். த நேச்சுரல் சோர்சஸ் ஆர் அவைலபிள்
accurately for the complete benefit of human beings. அதனால அவர் என்னன்னு சொல்லிட்டார், இட்ஸ் a welfare definition அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்மித் wealth definition, Marshall welfare definition. Next, Robinson's scarcity definition. For example, petrol is available for a minimum years. Okay, if you are completely utilizing அதை அப்படியே கிடைக்குதுன்ட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு there will be no source availability அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போகும் இல்லையா. அப்போ ஆர் my need is 10 but I got only 9 அப்படின்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, the gap is called scarce, அதாவது பற்றாக்குறை. இதுவும் அதை பற்றின ஒரு டெஃபினிஷன். இது கிடைக்குதே நம்ம யூஸ் பண்ணும்போது இன் ஒன் பர்டிகுலர் சுச்சுவேஷன் there will be a situation will arise for a scarcity, அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் ராபின்சன். scarcity definition representing it is a new age. ரீசன் என்ன, பாப்புலேஷன் growth, அந்த சோர்ஸ் எல்லாம் ஏன் குறையுதுன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் வேஸ்டேஜஸ், இப்படி நிறைய சொல்லலாம். அது நெக்ஸ்ட் சாமுவேல்சன் growth definition, இதுலேருந்து என்ன வளர்ச்சியை நம்ம முன்னேற்றத்தை பார்க்குறோம் அப்படின்றத கொடுத்துரு, அதையும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணிடுறார் சாமுவேல்சன். ஸோ தீஸ் 4 people are very very important, they are playing a major role in the economics. They express the 4 important terms about the wealth, welfare, scarcity and growth. Okay, next இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 wealth definition. It is number 1 not 2. Number 1 wealth definition. Adam Smith இவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நம்ம 1 மார்க்ல படிச்சிருப்போம். ஆடம் ஸ்மித் கால்ட் ஃபாதர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ், who is responsible for the wealth definition. His term called as a classical era. Okay, இவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்? He belonged to Scotland, a Scottish person who lived between 1723 to 1790. இந்த குறுகிய காலத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். He published a book in the year 1776. இதுவும் நமக்கு ஒரு 1 மார்க். எதை பேஸ் பண்ண, an enquiry into nature and causes of wealth of nations. என்ன பண்ணான்னா ஒரு கண்ட்ரி வந்து வெரி செட் டு பி எக்கனாமிக்கலி பவர்ஃபுல். எப்படி எக்கனாமிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கு? பிகாஸ் ஆஃப் த வெல்த் அவைலபிலிட்டி இன் த நேஷன். அந்த நாட்டோட வளம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரி ஒரு வளமான நாடுன்னு சொல்கிறோம். ஸோ he explained in his book an enquiry into nature and causes, அந்த புக் நேம் அது causes of wealth of nation, published in the year 1776. he defines, இவர் என்ன சொல்றாரு, எக்கனாமிக்ஸ் என்ன, it is a science of wealth அப்படின்றார். ஸோ மனிதனுடைய மூளையை என்ன பண்ண, அறிவியல் சார்ந்தமாக ஆக்கப்பூர்வமாக அவங்க பயன்படுத்தினோம். ஸோ சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டார். he explained further, அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். how a nation wealth is created. ஏன்னா if we know the wealth of the nation, then only the nation will be brought under the 4 important category: developed, developing, undeveloped, underdeveloping அப்படின்னு அந்த 4 category status. அந்த ஸ்டேட்டஸ்க்குள்ள நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் என்ன பண்ண, we can uplift the society. Next, he favors the introduction of division of labor. வெல்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நாடு பணக்கார நாடாக வளமான நாடாக இருக்கும். they will give job opportunity or they will be supportive to the world nations. ஓகே, அதனால தான் அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபேவர்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் டு இன்க்ரீஸ் த குவான்டம் ஆஃப் ப்ராடக்ட். சர்ப்ளஸாக கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எங்கே அந்த டிமாண்ட் இருக்கோ, எந்த அந்த இடத்துல நீட் இருக்கோ, அங்கே நம்ம வி கேன் சப்ளை இட். நெக்ஸ்ட் நம்பர் 2 அபவுட் த வெல்ஃபேர் டெஃபினிஷன். இதை யார் சொன்னது? ஆல்ரெடி சொன்னா. he is a person who is responsible. he is a person who is he? ஆல்ஃபிரட் மார்ஷல். இவருடைய மெயின் ஈவெண்ட் என்ன சார்? ஆல்ஃபிரட் மார்ஷல் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நியோ கிளாசிக்கல் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நியோ நத்திங் பட் வெரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நியோனா நியூன்னு அர்த்தம். who lived between 1842 to 1924. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இயர் 1842 to 1924. in his book Principle of Economics published in the year 1890, he defined political economy. இது அரசியல் சார்ந்த பொருளியல் சொல்லிட்டார். a study of mankind in the ordinary business of life. A study of mankind in the ordinary business of life. The use of material requisites of well-being. எந்த அளவுக்கு மெட்டீரியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், வேஸ்டேஜஸை குறைக்கிறோம், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி பீப்புள்கிட்ட குயிக்காக கொண்டு போய் சேர்க்குறோம். நெக்ஸ்ட், on one side a study of wealth and a part of the study of man. இங்கே கிடைக்கிற எல்லாமும் யாருக்காக? absolutely for the human beings. அதனால இவர் என்னன்னு சொல்லிட்டார், இட்ஸ் அ வெல்ஃபேர் டெஃபினிஷன். he belongs to England, இங்கிலீஷ் பர்சன் இவர். ஓகே, he belongs to English. நெக்ஸ்ட், scarcity
லயனல் ராபின். லயனல் ராபின் அவருடைய புக்கு an essay on the nature and significance of economics science in 1932 இது பப்ளிஷ் பண்ண இயர். in his book an essay on the nature இயற்கையை பற்றி ஒரு என்ன பண்ணிடுறார், he made a survey, ஒரு பெரிய ஜெனரல் எஸ்ஸேவே எழுதியிருக்கார். and significance of economic science published in the year 1932. according to him இவருடைய தாட்ல என்ன சொல்றாரு, economics is a science ன்னு சொல்லிட்டார். ஏன் இதை சயின்ஸ் ன்னு சொல்லிட்டாரு, it studies the human behavior. ஏன் ஹியூமன் பிஹேவியர், ஏன் அந்த மாற்றம் வருது மனிதன்கிட்ட, தன்னுடைய தேவைகள் அதிகமாகும் போது அதுக்கான சோர்ஸ் குறையும் போது அவனுடைய மனமாற்றம் என்ன இருக்குது, அதனால் என்ன பண்ணிட்டாரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட் அண்ட் ஸ்கேர். எண்ட்ஸ் அண்டு ஸ்கேர்ஸ், பற்றாக்குறைக்கும் முடிவுக்கும் நடுவில் அந்த கேப்பில் தான் நம்ம சர்வே ஆகிட்டு இருக்கிறோம். இட் மீன்ஸ் விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். அப்போ என்ன பண்ண, இந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு மாற்று உடனே யோசிக்கிறோம், அடுத்த ஸ்டெப் யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் இவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அபவுட் த ஸ்கேர்சிட்டி. இந்த பொருள் பற்றாக்குறை ஆகும்போது இதுக்கு ஆல்டர்னேட் என்ன யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் அ டெஃபினிஷன். ஈ இஸ் அ பர்சன் ராபின்சன், லயனல் ராபின்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆடம் ஸ்மித், நம்பர் 2 ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அண்ட் நம்பர் 3 லயனல் ராபின். ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் said about wealth. வெல்த்தா கிடையாது. ஆடம் ஸ்மித் யார் வரணும், வெல்த்தா வெல்ஃபேரா, நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன் ஆர்டராக ஞாபகம் வச்சோம், வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி அண்டு க்ரோத். ஆடம் ஸ்மித், ஆல்ஃப்ரெட் மார்ஷல், லயனல் ராபின் அண்டு சாம்வெல்சன். அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸிலி வி கேன் மேட்ச். ஸோ அந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி குயிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாவே என்ன பண்ணலாம், வி கேன் ரிமெம்பர். 1776. ஓகே, ஒரு ஸ்மால் கிளான்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி கேன் சி த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்சோ. ஆடம் ஸ்மித் who published a book in 1776. அவருடைய புக் நேம்னா an enquiry into nature and causes of wealth of nation. And then Alfred Marshall. Alfred Marshall, neoclassical era. His book published in the year 1890, Principle of Economics. He said about the welfare about. Next, number 3 scarcity. Scarcity na பற்றாக்குறை. யார், ஒரு லயனல் ராபின். see the picture. இந்த பிக்சர் பார்த்தாவே நமக்கு டக்குன்னு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு we need to guess. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் டெஃபினிஷன் வந்துட்டோம். வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி முடிச்சிட்டோம். நவ் we are on the fourth definition, growth definition. இதெல்லாம் வச்சு நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன், எங்கள் நாட்டில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, வாட் இஸ் மை growth? His book an introductory analysis published in the year 1948. he defines, என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு, the study of how men and society choose with or without the use of money. பணம் வேணுமா, பணம் இல்லாமே நம்மளால் சர்வே ஆக முடியுமா அப்படின்றத கிளியராக இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அட் ப்ரெசன்ட் வி ஆர் த மெயின் எய்ம் இஸ் டு, அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் த 3 பிரின்சிபல்ஸ் பார்த்துருப்போம். நம்ம ப்ளஸ் டூன்றதுனால நமக்கு அந்த வேர்டெல்லாம் தெரியும். பேஸ்ட் ஆன் த 3 சிஸ்டம்ஸ். வாட் ஆர் த 3 சிஸ்டம்? சோஷியலிசம், ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம் இல்லையா. கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம். ஸோ ட்ரேடுனாவே இந்த மெயின் மோட்டிவ் ப்ராஃபிட் எங்கே வரும்போது, கேபிட்டலிசத்தில் வரும்போது. ஆனால் சோஷியலிசமில் வரும்போது வெல்ஃபேர். பட் இன் போத் வி கேன் சி இன் த மிக்ஸ்டிசம். ஸோ அதை பற்றின ஒரு ஸ்மால் கண்டென்ட்டை தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஹிஸ் புக் அண்ட் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1948. he defined the study of how men and society choose with or without the use of money to produce various commodities. பணம் இருந்தா இல்லைனா எப்படி பண்ணலாம், இருந்தால் என்ன பண்ண முடியும், இல்லைனாலும் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ கமாடிட்டினா குட்ஸ் ஓவர் டைம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன். ஒரு பொருளை தயாரிக்கிறது பயன்படுத்துறதுக்கு தான். தட் இஸ் நுகர்தல். கன்சம்ஷன்னா நுகர்தல். அமாங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி. நம்ம ப்ரீவியஸ் டேர்மில் பார்த்துருப்போம். வி ஸ்பெண்ட் மோர் மணி அண்ட் வி ஆர் பர்ச்சேசிங் அ வெரி 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 ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, ஏன் வந்துன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்கேர்சிட்டி. when the demand increases automatically the price also will increase அப்படின்னு நம்ம டேர்ம் பார்த்துருப்போம் இல்லையா. அதனுடைய ஒரு ஷார்ட் கண்டென்ட் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே. இதுதான் ஃபவுண்டேஷன். தீஸ் ஆர் ஆல் த, இந்த 4 டெஃபினிஷன் தான் நமக்கு அப்சல்யூட் ஃபவுண்டேஷன். வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி அண்டு growth. ஸோ அந்த 4 பர்சனும் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் பர்சன் ஆடம் ஸ்மித் வாஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவர் தான் நேமை மாற்றி வச்சார், எக்கனாமிக்ஸ்னு பேர் வச்சவர். நெக்ஸ்ட் பர்சன் லயனல் ராபின் அண்ட் ஃபோர்த் பர்சன் இஸ் சாமுவல்சன். ஓகே, நெக்ஸ்ட்.
Scope of the economics. Scope na future. Idனுடைய future எப்படின்னா நான் previously I told you about very clearly it is based on the subject matter and objective அப்படி சொல்றோம். It refers on the subject matter of economics. இந்த subject matterனா என்ன சார்? மனிதனுடைய எண்ணங்கள், அவருடைய thinking. I need to decide. நான் டிசைட் பண்ணாதான் அதாவது பண்ண முடியும். So it is based on the subject matter. It throws the light on whether it is an art or a science. அப்போ ஒரு டவுட், ஒரு கன்ஃபியூஷன், இது வந்து ஒரு கலையா இல்லை அறிவியலா அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத். இட் இஸ் அ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்கனாமிக்ஸ் சிம்பிளி இட் இஸ் செட் டு பி ஆஸ் அ டேர்ம் ஆஸ் அ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ் ஆர் அ நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு வந்து அடுத்த ஸ்டெப். வெதர் தே ஆர் கிளியர்லி மென்ஷனிங் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்னா இந்த சப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? பேஸ்ட் ஆன் த 4 இம்பார்ட்டன்ட் ஆன் வாண்ட்ஸ். நம்மளுடைய வாண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் மை வாண்ட், என்னுடைய தேவை தான் என்ன ஒரு வேலையை செய்ய வைக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, வாண்ட் மேட் மீ புட் மீ டு இன்க்ரீஸ் மை எஃபர்ட். என்னுடைய முயற்சி அதிகமாகுது. தட் எஃபர்ட் மேக் மீ டு ப்ரொடியூஸ் அ குட்ஸ் ப்ரொடக்ஷன். இட் இஸ் அ லைஃப் சைக்கிள். இதுதான் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வாண்ட் மேக் மீ டு எஃபர்ட். Effort made me to produce the goods. And the production என்ன பண்றான்? Then I am distributing and exchanging the goods. And finally I am consuming the goods. After consumption, again my want getting increased. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன். Your subject matter expert can help you build great e-learning. ஒரு பிக்சராக உனக்கு நம்ம மைண்ட்குள்ளே என்னென்னலாம் பண்ணோம், எதை சர்ச் பண்ண, எதை எழுதணும், ஒரு ஐடியா கிடைக்கல. இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு மை வாண்ட். நம்மளுடைய வாண்ட்னா அட் ப்ரெசன்ட் வி நீட் டு செக்யூர் ஹையர் மார்க்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? வி ஆர் மேக்கிங் த எஃபர்ட். அதுக்கான முயற்சியில் இறங்குறோம். தென் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறோம்? கலெக்டிங் த மெட்டீரியல். டீச்சர் சொன்னது கேதர் பண்ணது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது. வி அவர் செல்ஸ் ரைட் ஜென்ரேட்டிங் சம் ஆன்சர், ஷார்ட் ஆன்சரா 5 மார்க்ஸ் அப்படின்னு டீட்டெயில் நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம் இல்லையா? தென் டிஸ்ட்ரிபியூட் அண்டு எக்ஸ்சேஞ்ச். இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா நமக்கு இப்படிலாம் மார்க். வி ஆர் கலெக்டிங் த ஐடியா ஃப்ரம் த டீச்சர். அண்ட் ஃபைனலி during the examination as per the expectation we are fulfilling in the paper. அதில் நமக்கு we are getting satisfied, we are getting the full marks. இது வந்து எக்கனாமிக்ஸ் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம செய்கிற வேலையும் தான். வாண்ட் இந்த பிக்சர் மறக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே நமக்கு 2 மார்க் as well as 3 மார்க் கொஸ்டினில் வரும். வாண்ட் மேட் மீ எஃபர்ட் மேட் மீ டு ப்ரொடியூஸ் த குட்ஸ், த ப்ரொடக்ஷன் make me to distribute and exchange, and finally I am consuming, consumption after again want getting increased. இப்படி நமக்கு சைக்கிளிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி saw about the எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர் பார்த்தோம். தென் 4 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அந்த 4 டெஃபினிஷன்ஸ் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்களுடைய புக்கு எந்த இயர் பப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபைனலி வி ஆர் கமிங் என்டர் இன்டு த சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்டுக்குள்ளே வந்தோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இதுலேருந்து நான் என்ன செய்யணும்? ஃபார்மிங் 4 குரூப்ஸ். என்னென்ன அந்த 4 குரூப்பு? வெல்த், வெல்ஃபேர், ஸ்கார்சிட்டி அண்டு growth. With the help of the 4 author name: Adam Smith, Alfred Marshall, Lionel Robin and Samuelson. Then the group explained the 4 definition. நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்ட்ரா நியூஸ் கூட கேதர் பண்ணிவிட்டு சொல்லலாம். எந்த கண்ட்ரி, எந்த புக்கு பப்ளிஷ், என்ன இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க, வேறு என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த டீட்டெயில். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேர் தே கம்ப்ளீட்டட் தர் டிகிரி. இப்படி நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கலாம். பட் எவ்ரி திங் ஷுட் பி ரிலேட்டட் டு அவர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கணும். எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆஸ் பர் த கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட். நம்மளே செல்ஃப் அசஸ்மெண்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோ, இந்த வீடியோ செஷன் முடிஞ்ச உடனே யூஎல் செல்ஃப்ஸ் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, மேக் அ ஸ்மால் ரீகாப் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக். அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவையும் ரிப்பீட் பண்ணி பார்த்து கூட பண்ணலாம். வாட் யூ மீன் பை எக்கனாமிக்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, who is father of economics? And then question number 3, name the author of wealth definition. Explain the scarcity definition of economics. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூ. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் அவுட்கம். இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டை செல்ஃப் எவாலுவேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன். அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம். அவர் சப்ஜெக்ட் இஸ் எக்கனாமிக்ஸ். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐ மேட் த வெயிங் மிஷின். ஒரு தராசு, ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் பீப்புள். ஸோ யூ ஆர் த பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்லிஃப்டிங் இந்தியா. இந்தியா இஸ் இன் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.